மையப்படட்டும். இந்த கால வேளையிலும் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சற்று நேரம் சிந்திப்பதற்காக ஒரு வேத பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மகிமையான அழைப்பை குறித்ததான தேவனுடைய வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவ சாட்சியை விதமாய் சொல்லுகிறார். ஆமென். என்னை அழைத்த தேவன் எப்படி அழைத்திருக்கிறாராம்? என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் ஏற்படுத்தினபடினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மை ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமென் உண்மையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்ல முடியும். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷனைத்தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மோசே தம்மை ஏற்படுத்தினவருக்கு முன்பதாக கர்த்தருடைய வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. மோசேயை உதாரணமாக வைத்து இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற போது இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு எப்படி இருந்தாரா? மோசேயை மாதிரி உண்மையாக இருந்தார். அந்த அளவுக்கு மோசே உண்மையாக இருந்தார். அல்லேலூயா. ஆமென். நாம் எந்த விஷயங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகால வேளையில் நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக ஆமென் நம்முடைய அழைப்பிலே நாம் உண்மையாக இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஊழியத்தை செஞ்சிட முடியாது. ஊழியத்திற்கு முக்கியமான தேவை அழைப்பு தேவை. சொல்லுங்க, அழைப்பு. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்தில் என்ன செய்வதில்லை? ஏற்படுத்தப்படுவதில்லை. ஆனால் நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ அந்தகாரத்திலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார். ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியாக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்பில் நாம் மரணம் மட்டும் உறுதியாக இருக்கணும். வாசிங்கள் 2 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விடுவது இல்லை. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். விசுவாசிகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தணும். என்ன அழைப்புன்னு சொன்னால் என்ன? அல்லேலூயா. சொல்லுங்க. ஒரு மனுஷன் இருக்கிறார் என்று சொன்னால் பிறக்கும் போதே அந்த மனுஷனை ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்துக்காக ஆண்டவர் உருவாக்குகிறார். பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். சுமார் 850 கோடி ஜனம் இந்த உலகத்தில் இருக்குன்னா 850 கோடி ஜனத்தினுடைய கைரேகையும் வித்தியாசமானது. 850 கோடி ஜனத்தினுடைய கண்கள் வித்தியாசமானது. 850 கோடி ஜனத்தினுடைய சத்தம் வித்தியாசமானது. அப்படின்னா படைத்த தேவனுக்கு நம்மை குறித்து ஏதோ ஒரு மகிமையான நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு இடங்களில் ஒருத்தரை பிறக்க பண்ணுகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது.
ஒரு குடும்பத்தில் பிறக்க பண்ணுகிறார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. பிறந்த நாளிலிருந்து நம்ம வளர்ந்து வரும்போது நமக்குள்ள சில தாளந்துகளை, நம்மை அறியாமலே நமக்குள்ள சில திறமைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? வைக்கிறார். அந்த திறமைகள் எதுக்கு வைக்கிறார்னா, அது அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்படும்படியாக, அல்லேலூயா, ஆண்டவருக்காக நாம் வேலை செய்யும்படியாகத்தான் அந்த திறமைகளை கர்த்தர் வைக்கிறார். ஒன்று, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே திறமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2, அழைக்கப்பட்டவர்களுக்கென்று அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 3, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தீராத சில ஆசைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 3 காரியம். 1, அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய அபிஷேகத்தை. 2வது, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே திறமைகளை, தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3வதாக, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள என்ன வச்சிருக்கிறார்? ஆசை வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் தரிசனம். அந்த தரிசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை செய்யும் போதுதான் நம்மை குறித்த நோக்கம் என்ன செய்யப்படுகிறது? நிறைவேற்றப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் காட்டுக்கு வேட்டையாட போனானா. ஏன் வேட்டையாட போனானா, அங்கே ஒரு புலி பயங்கரமாய் அந்த காட்டில் அநேகரை உபத்திரவப்படுத்துகிறது. காட்டிலிருந்து நாட்டுக்கு வந்து அநேகரை கொண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இவன் அந்த புலியை கொல்லும்படியாய், புலியை பிடிக்கிறதுக்காக, புலியை வெடிவைத்து கொள்ளுகிறதற்காக காட்டுக்கு போய் காட்டில் ஒரு ஆடை அவன் அல்லேலூயா ஒரு புதரில் சிக்க பண்ணி கட்டுகிறான். ஆடு திண்ணைக்கு என்ன வரும்? புலி வரும். ஆகவே இந்த புலி வரும்போது அதை வெடி வச்சு கொல்லணும்னு ஒரு பெரிய உயரமான மரத்தில் ஏறி கரெக்டாக ஷூட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் என்ன செய்தான்? உட்காருகிறான். இவன் போன நோக்கம் என்னது? புலியை வேட்டையாடுறதுக்கு. இவன் போயிட்டான். மேலே போய் அந்த மரத்தில் உட்கார்ந்துட்டு கொண்டிருக்கிற போது கொசு வந்து காதில் என்ன செய்யுது? பாட்டு பாடுது. கொசு வந்து கடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் இப்படி சொன்னால் கடைசியில் இவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். இன்னைக்கு இந்த கொசு அத்தனையும் அடித்து கொன்னுட்டு தான் அடுத்த வேலை செய்வேன். இவன் கடைசியில் கொசுவை அடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் புலி வந்து ஆட்டை தின்னுட்டு என்ன செய்யிட்டு போயிட்டு. இவன் போன நோக்கம் என்னது? ஆட்டை காப்பாற்றுவதற்கல்ல, புலியை கொல்லுவதற்கு. ஆமென். ஆனால் இவன் இப்போ என்ன செய்கிறான்? கொசு அடிச்சிட்ருக்கான். இது மாதிரி தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை. ஆண்டவர் அவங்களை தெரிஞ்செடுத்த நோக்கம் ஒன்று, அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை வேற ஒன்று. ஆகவே தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, சகோதரரே, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? உறுதியாக்கும்படி அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் ஒரு காலம் நீங்கள் என்ன செய்வதில்லை? இடறி போவது இல்லை. அல்லேலூயா. ஆமென். அழைப்பு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு லட்சியம். அழைப்பு என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான பொறுப்பு. ஆமென். இந்த அழைப்பை ஆமென் நம்ம சரியாக புரிந்து கொண்டால் இந்த அழைப்பிலேயே நம்ம ஓடிக்கொண்டிருக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம உலக பிரகாரமான பல காரியங்களிலே சிக்குண்டு நம்முடைய வாழ்க்கை லட்சியமற்றதாக முடிந்துவிடும். அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்துக்கு என்ன இருக்குன்னா, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் ஒரு குறிக்கோளை வச்சிருக்கிறார். நம்முடைய ஊழியத்துக்கு என்று கர்த்தர் சில தரிசனங்களை, திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகவே அந்த அழைப்பில் நாம் முன்னேறி போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த அழைப்பு வருகிற 4 காரியத்தை சொல்கிறேன். நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அழைப்பை வச்சிருக்கிறார். அதை புரிந்து கொள்ளணும். 1வது, நமக்கு வருகிற அழைப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. சொல்லுங்க, தேவன் நம்மை அழைக்கிறார். அவருக்காக ஓடும்படியாய், அவருக்காக மகிமையான காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 2வதாக, அழைப்பு எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டால், நமக்கு உள்ளே இருந்து ஒரு அழைப்பு வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஏசாயாவுக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று சொல்லுகிற சத்தம் ஏசாயாவினுடைய காதில் விழுகிறது. அப்பொழுது ஏசாயா தனக்குள்ளே இருந்து சொல்லுகிறார், ஆமென், நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக எழும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார்.
யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே இருந்து ஒரு அர்ப்பணிப்பு இந்த கால வேளையில் கடந்து வரட்டும். அல்லேலூயா. ஆமென். ஒன்றாவது பிதாவினிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது அல்லது தேவனிடத்திலிருந்து. இரண்டாவது நமக்குள்ளே இருந்து ஒரு வாஞ்சை அழைப்பா என்ன செய்கிறது, எழும்புகிறது. மூணாவதாக நரகத்திலிருந்து கூட ஒரு அழைப்பு என்ன செய்துட்டு இருக்கு, வருதா? நரகத்தில் கிடக்கிற ஐஸ்வர்யவான் என்ன சொல்றான், அழைக்கிறான், பிதாவாகி ஆபிரகாமே, தகப்பனாகி ஆபிரகாமே, அந்த லாசரு என்ன செய்யுங்க, உலகத்துக்கு அனுப்புங்க. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய 5 சகோதரர்கள் இந்த நரகத்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத மக்கள் சாகும்போது அந்த இடத்துல நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் வரணும். இந்த ஆத்மா எங்கே போகிறது, நரகத்துக்கு போகிறது. இந்த ஆத்மா பாதாளத்துக்கு போகிறது. இவர்களுக்காக யார் உத்தரவாதம் செய்யணும்? ஆமென். நான் செய்ய வேண்டிய பொறுப்பை நான் செய்யாதபடினால்தான், இவர்களுக்காக நான் ஜெபிக்காதபடினால்தான், இவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லாதபடினால்தான் இந்த ஆத்மா எங்கே போயிருக்கு, நரகத்துக்கு போயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நாலாவதாக உலகத்திலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது, யார் வருவாங்க, யார் சுவிசேஷத்தை எனக்கு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். அழைப்பிலே உண்மையாயிருங்கள். சொல்லுங்க, அழைப்பிலே உண்மையாயிருங்கள். அழைப்பிலே உண்மையாக இருப்பதற்கு 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று, ஆமென், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு செவி கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. 2, அந்த அழைப்பில் பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, அதை சகிக்கணும். 3ஆவதாக அல்லேலூயா, ஆமென், வெற்றியாய் ஊழியத்தை முடிக்கணும். 3 காரியம். 1, ஆவியானவருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். கர்த்தாவே நீர் என்னோடு பேசுங்க, என்னை குறித்த நோக்கம் என்ன ஆண்டவரே என்கிறத ஒவ்வொரு நாளும் கேட்டால் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். 2ஆவதாக அவன் அந்த ஊழியத்தில் கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம், கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பு அப்படிங்கிறது நினைச்சா எந்த தியாகமாயும் நாம் வந்துடுவோம். அல்லேலூயா. இப்போ இந்த உபவாச ஜெபம் நடக்கிறது, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாயுதம் வச்சிருக்கிறாரு. ஆமென். மழை பெய்து நான் படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சால் ஆமென், நம்மால் அழைப்பு என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. அவன் சரீர பலகீனமாக இருக்கிறது, என்னால் முடியாதுன்னு நினைச்சா முடியாதா? இல்லை, எழும்பி ஆவியானவரை என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் என்ன செய்வார், பலப்படுத்துவார். ஒரு நோக்கம் வேணும். அல்லேலூயா. எப்படியாவது நான் வெற்றியாய் முடிக்கணும். கடைசியாக நான் என்ன செய்யணும், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்து முடிக்கணும். அநேகர் பாதியில் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அநேகர் பாதி வழி வரைக்கும் தான் வாராங்களே ஒழிய அவர்களால் பூரணமாய் ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியலை, செய்ய முடியலை. சில ஜபங்களுக்கு வந்தாலும் சரி தான் பாதியில் முடிஞ்சிருது. சிலருடைய கிறிஸ்தவ ஓட்டம் பாதியில் முடிஞ்சிருது. பாதியில் முடிகிறவர்கள் யாரும் அழைப்பை ஆமென் பூரணமாக என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் ஊழியத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில் ஒரு காலை எடுத்து வச்சது உண்மைனா அவன் தொடர்ந்து முன்னேறுவதற்கான பலனை, அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. 2-3 வசனங்களை நாம் வாசித்தால் நமக்கு புரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் எபேசு சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே அநேக கூட்டமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். ஆமென். அங்கே சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த ஊழியத்தில் திருப்தி கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20ஆம் ஆமென் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும்
தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிற. பாருங்க, எபேசுல இருந்திருந்தால் கட்டில்ல, அடியில் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் பவுலை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? பவுலே, நீ எபேசுல இருக்க வேண்டியவன் அல்ல. உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய ஊழியம் முடிய வேண்டிய இடம் ரோமாபுரி. ஆமென். அப்போ அந்த அழைப்பு எங்கே தான் போகணும்? ரோமாபுரி வரைக்கும் போகணும். உலகத்தின் கடைசி மட்டும் போகணும். நீ போய் தான் ஊழியத்தை செய்யணும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஊழியத்துக்காய் புறப்படுகிறார். புறப்படும்போது சொல்றாரு, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். 24வது வசனம், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அதான் அழைப்பில் உறுதியாக இருக்கிறது. பிராணனை கூட என்ன செய்ய முடியாது, அருமையாக எண்ண முடியாது. ஹல்லேலூயா. அவன் உலகத்தில் வருகிற பாடுகளோ நிந்தைகளோ இதை ஒன்றும் பெருசாக என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. என்னை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறார். என கையில் ஒரு ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருப்பதற்கு பின்னால அவருடைய மகிமையான அழைப்பு இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலிருந்து வருகிற பாடுகளோ உபத்திரவங்களோ இவைகளை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. என்னுடைய பிராணனை கூட நான் என்ன செய்வதில்லை, அருமையாக எண்ணுவதில்லை. ஆமென். ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஊழியம் சாதாரணமானது அல்ல. தேவனால் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. சமையல் செய்கிறதா இருந்தாலும் ஒரு ஊழியம்தான். சபையை பராமரிக்கிறதாக இருந்தாலும் ஒரு ஊழியம்தான். ஆத்துமாக்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் ஒரு ஊழியம்தான். ஜெபிப்பதாக இருந்தாலும் ஒரு ஊழியம்தான். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற ஒரு ஊழியமாக இருந்தாலும் அது ஒரு ஊழியம்தான். அல்லேலூயா. ஆமென். சிலருக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனசு என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் சிலருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் எவ்வளோ கொடுத்தாலும் என்ன செய்யாது, திருப்தி ஆகாது. அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னது, கொடுக்கிற ஊழியம். அல்லேலூயா. எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, திருப்தியே இல்லை. இனியும் கொடுக்கணும், இனியும் கொடுக்கணும், இனியும் கொடுக்கணும். அப்படின்னா அந்த எண்ணத்தை கொடுத்தவர் யாரு? ஆமென். அது ஒரு ஊழியமாய் கர்த்தர் சிலருக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஆமென். சிலருக்கு ஜெபிக்கிற ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். சிலருக்கு ஊழியக்காரங்களை தாங்குகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஊழியம் என்னங்கிறன்னா, அந்த ஊழியத்தை செய்யும் போது தான் நமக்கு திருப்தி உண்டாகும். அந்த ஊழியத்தை செய்யும் போது தான் நமக்கு சந்தோஷம் உண்டாகும். அந்த ஊழியத்தை செய்யாட்டா நமக்கு பாரம் உண்டாகும். ஆமென். நமக்குள்ள ஒரு ஆசையாய் அது துடித்து கொண்டிருக்கும். அதுதான் நம்மை குறித்த தேவனுடைய அழைப்பு. பவுல் சொல்றாரு, என்னுடைய பிராணனையும் நான் என்ன செய்யேன், அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கொலோசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போனா, கொலோசியர் 4:17. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்ற வார்த்தை. ஆமென். நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்று. சொல்லுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றக்கு எப்படி இருக்கணுமா, கவனமாயிருங்கள். அல்லேலூயா. உங்களுடைய அழைப்பில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் என்ன செய்யுங்கள், உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நீ பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி நீ உண்மையாக இரு, கவனமாக இரு. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஸ்தோத்திரம். உன்னை குறித்து உபதேசத்தை குறித்து. ஸ்தோத்திரம். 14வது வசனத்திலிருந்து, உன்மேல் கைகளை வைத்த போது
தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாராது. அப்போ வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வரம் சாதாரணமானது அல்ல, அழைப்பு சாதாரணமானது அல்ல. அந்த வரத்தை குறித்து எப்படி இருக்கக்கூடாதா? அசதியாக இருக்கக்கூடாது. நீ தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை சிந்தி அந்த அழைப்பில் என்ன செய்? நிலைத்திரு. மூணாவதாக, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, இவைகளின் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன்னுடைய உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நாம் புரிந்து கொள்ளாட்டா நம்முடைய கண்ணு யார் வந்தாங்க, யார் வரலை, யார் ஊழியம் செய்கிறாங்க, யார் செய்யலை, மற்றவர்களோடு நம்மை ஒப்புமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஆமென். முதல்ல சொன்ன கைரேகை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நம்ம யாரு கூட என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது. நம்ம தனித்திருக்கிறோம். ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைங்கிறது நம்முடைய வேலை. நம்ம வேலை செஞ்சாதான் பரலோகத்தில் நமக்கு பலன் உண்டு. நம்ம அழைப்பில் உறுதியாக இருந்தால் தான் பலன் கிடைக்கும். இது கூட்டு வேலை கிடையாது, தனித்தனி வேலைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். கூட்டாக செய்கிறோம், கூட்டாக ஜெபிக்கிறோம். ஆனால் தனித்தனியாய் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அழைப்பையும் அபிஷேகத்தையும் வச்சிருக்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்கிறாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏனோ தானோ என்று கடமைக்காக வாழ்ந்து செத்து போகாதபடி தேவன் கொடுத்த ஊழியத்தை, தேவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றி பவுல் கடைசியாய் சொன்னது போல, அல்லேலூயா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. போராடி முடிக்கணும், ஓடி முடிக்கணும், வெற்றியாய் முடிக்கணும், அழைப்பில் நிலைநிற்கணும், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.